பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக வாய்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நான் மைக் யூஸ் பண்ணாமல் பேசிக்கிறதுனால. ஸோ சாரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் மைக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த தடவை ஃப்ரூட் ஷோகேஸாக அப்புறம் ஸ்பின்னிங் ட்ரை பண்ணுவோம். ஸோ என் ஃப்ரூட்டில் காட்டிக்கிறேன். ஃப்ரூட் ஷோகேஸ் தான் மேக்ஸிமம் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும். இருங்க வீடியோ எங்கள் ஷாப் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு காட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு சேபர் சோட் நம்ம வந்து எடுத்துருப்போம். ஸோ வார்டன் சோட் வந்து வார்டன் அடிக்கிறப்ப கிடச்சிருக்கும். கிரானைட் வந்து இந்த பாஸ் அடிக்கிறப்ப கிடச்சிருக்கும். அங்கிட்ட ஒரு திருப்பியான் என் பேர் தெரியல. நான் இது எங்கே கிடச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிடோஸ் ஒரு பாஸ் அடிச்சிருப்போம்ல அவன் எனக்கு கிடச்ச கேஸ் ஓகேவா. இந்த ஆர்பிடோஸ் இந்த பைப் நம்ம கடையில் வாங்கியிருப்போம். இவன் வந்து டைமண்ட் பாஸ் தான் கிடச்சிது. இது லாங் ஸ்வாடு இதுவும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஸோ இது வந்து ஸ்பின்னிங்கில் கிடச்சிருக்கும். ஸோ நான் வீடியோ எடுக்க மறந்துருப்பேன். இது ஃபீனிக்ஸு இது வந்து ட்ரேடிங்கில் கிடச்சிச்சு. அப்புறம் இது வந்து ட்ரேடிங் தான் கிடச்சி. இதுவும் ட்ரேடிங் தான் நினைக்கிறேன். ஆமாம் இதுவும் ட்ரேடிங்கு. இது வந்து கீழே கிடந்து எடுத்தேன் ஓகேவா. என் தம்பிக்கு எடுத்து கீழே போட்டேன் ஓகேவா. டெஃபரன்ஸ் பண்ணி அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தது. இது லவ் ஃப்ரூட்டு ஓகேவா. இது மேக்மா ஸ்பின்னிங்கில் கிடச்சது. இதுவும் ஸ்பின்னிங்கில் கிடச்சது. இதுவும் ஸ்பின்னிங் கிடச்சது. இது ஸ்பின்னிங்கே தான் கிடச்சிச்சு. இது ஸ்பின்னிங்கு இதுவும் ஸ்பின்னிங்கு டார்க்கு ஓகேவா. இதுவும் ஸ்பின்னிங்கில் கிடச்சிச்சு ஓகேவா. வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்பின்னிங் தான் கிடச்சி ஓகேவா. மேக்ஸிமம் ஆஃப் த இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எக்டோபிளாசம் இருக்கா. எக்டோபிளாசம் தான் இது பேர். ஆமாம் எக்டோபிளாசம் தான். ஸோ ட்ராகன் ஸ்கேலை வச்சு நான் இதை அப்கிரேட் பண்ணிட்டேன். ட்ராகன் ஹைட்டன்ட்டேன். ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட்டு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ சார்க்கு போட்டு சொல்லிட்டு கிடச்சி. ஸோ கன் போட்டுறாங்க அடிச்சிட்டு கிடச்சி. அப்புறம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் பெரிய சில இருக்குது ஓகேவா. அவ்வளோ தான் யூஸ் இப்போ நம்ம அக்கௌண்ட்டு நம்மகிட்ட இருக்க ஒரு சில திங்ஸ்னால் இதான் யூஸ் இப்போதைக்கு நம்ம இருக்க திங்ஸு. ஸோ ஸ்பின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா போனோட ஸ்பின் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் சூப்பர் மீன் வாங்கியிருப்போம். ஸோ பார்த்துருப்பேன் எல்லாருமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் மீன் இது வீடியோ போட்டு நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். அதையும் பார்த்துருங்க. சூப்பர் மீன் எப்படி வாங்கணும் நான் உங்களுக்கு அதையும் போட்டிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது ஆக்சிடென்ட் மெடிக்கல் அந்த பவர் இந்த 6 வயசு ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு தான். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் ஃபுல்லாக தெரிய மாட்டேது. இப்படி வச்சுன்னா இங்கே இருங்க காட்டுறேன். நல்லா மேக்ஸ் இவ்வளோலாம் ஆகிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா அடி வாங்கியிருக்கேன். 6 வச்சு நல்லா அடி வாங்கியிருப்பேன். அதெல்லாம் நல்லா ஃபுல்லாகிடுச்சு. 6 கவர்ட் ஆகி நான் சொன்னேன் 6 ஹிட்டட் எக்ஸ்பி இருக்குன்னு அதுவும் ஃபுல்லாக எக்ஸ்பி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் ஈஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட மேக்ஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இது 6 மேக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர் ஹியூமன் தான் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே ஏன்டா பவுண்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ போடுதல் ஓகே போட்டுவிட்டேன். இந்த பவுண்டி மைனஸ் ஆகுதுன்ற ஒரே காரணத்தில் நான் செத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டோம். நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோமா ட்ரேடிங் வாங்கடா பாவில நான் உட்காந்துட்டேன். சின்னதாக கூடாது தம்பி பிளிஸாடா என்ன ஆட் பண்ணலாம். ஃபீனிக்ஸ் சவுண்ட் வேறு என்ன இருக்குது க்ரீஸ்னு ஸ்பைடர் ஓகே தம்பி வச்சிருக்கியா. மேக்மா ஆட் பண்ணுவோமா இன்னொரா எவ்வளோடா ஆட் பண்ணுறது. ஓவர் ரோட் ஆகிடுச்சா தம்பி. ஓகே அக்செப்ட் பண்ணுறா எனக்கு ஓகேரா. சார் போடா போடா. அப்புறம் உனக்கு இந்த கண்ட்ரோலையும் பெயிண்டிங் கொடுத்து நான் போய் நாக்கு வலிக்கவா. நான் கைஸ் என்ன எப்படி இருக்கான்னு தெரில. பேண்ட்ரி ப்ளூட்ஸ் வாங்கடா நான் கண்ட்ரோல் இருக்கேன்டாடா தம்பி. இதுக்கு எனக்கு கமெண்ட் தான் கேமரா. நான் வந்து பெர்மனன்ட் ராக்கெட் பெயின் உங்களெல்லாம் என்கிட்ட இருக்குது. வாங்கடா பெர்மனன்ட் ராக்கெட் அக்செப்டா. அக்செப்ட் பண்ணிடுவோமா கைஸ். என்ன சொல்லலாம் நீங்கள் 1 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கண்ட்ரோல் ரூம் எடுத்துக்கலான்னு இருக்கேன். கண்ட்ரோல் ரூம் எடுத்துகிட்டு அக்செப்ட் பண்ணலாமா ஓகேவா. அக்செப்ட் பண்ணுவோமா நான் பெயின் எனக்கு வேணும் கைஸ். இருங்களேன் என்னடா அது பெர்மனன்ட் ராக்கெட் கைஸ் வாங்கிருக்கலாமா. பெர்மனன்ட் ராக்கெட் வசாமல் கைஸ் கொடுத்துருவோம். பசங்க கண்ட்ரோல் கொடுத்துருவோம் கைஸ். கண்ட்ரோல் கொடுப்போம் இருங்க திரும்பி அவங்க கிடச்சிடும். கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் பவுண்டு ஃபீனிக்ஸ் ஓகே அக்செப்ட் பண்ணுறா. வேறு என்னடா என்ன உனக்கு ஸ்பைடர்டா என்னடா நீ சக்ஸஸ் பண்ண சொல்லிடுவாங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணால் பரவாயில்ல கைஸ். வந்து இதை மட்டும் தான் அவனுக்கு வந்து இது 2 வேணுமா கைஸ். இது 2மே கன்ஃபார்ம் வேணுமா. இருங்க ஆட்ஸ்ன்னு போடுவோம். ஆட்ஸ் இவங்க புத்தா டோன்ட் ஹேவ் புத்தா ஐ டோன்ட் ஹேவ் ஏய் வா அக்செப்ட் பண்ணிடுறா ப்ளீஸ்ரா. டோன்ட் ஹேவ்
டேய் ஆட்ஸ் நான் இப்போ கொடுவா சென்னை யூஸ் பண்ணலாம் இப்போ இருங்க ஒரு செகண்டு இருங்க 1 மின் வெயிட் பண்ணுவோம் இருங்க நான் வந்து பார்த்துடுறேன் 1 மின் இருங்க ஒரே செகண்ட் கைஸ் இருங்க 1 மின் சொல்லியிருக்கேன் என்கிட்ட ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்னு பண்ணுறேன்னு போட்டு பாருங்கள் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு பெருமை ட்ராக் தான் பெருமையாக இருக்கும் அதான் கைஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஐயோ என்ட்டு கொடுத்துட்டானா ஐயோ இறங்கிட்டாங்க கைஸ் இருங்க அதனால் நம்ம வந்து இருங்க நான் போய் செக் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருநண்டோட ராக்கெட்டோட வேல்யூ வந்து 10 மில்லியன் தான் கைஸ் ஓகேவா அப்படி இருக்கப்போ நான் எப்படி வாங்கிட்டு ரேட் பண்ணுவேன் சொல்லுங்கள் அது வேஸ்ட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்கேம் பண்ண பார்த்துட்டேன் நம்ம கண்ட்ரோல் மட்டும் கொடுத்தா கூட பரவாயில்ல கண்ட்ரோல் மட்டும் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் கைஸ் பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறது அது வந்து ஸ்கேம் தான் கைஸ் கன்ஃபார்ம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் தான் ஓகே கன்ஃபார்ம் ஃபுல் 100% அது ஸ்கேம் தான் கைஸ் கன்ஃபார்மாக ஏன்னா கிட்டத்தட்ட 30 மில்லியன் நம்மளோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணுற ஃபுட்டோட வேல்யூ ஆனால் அவன் ஆட் பண்ணுற வேல்யூ 10 மில்லியன் நான் பெர்மனெண்ட் ரோபக்ஸ் தான் ப்ரோ அப்படின்னு வரலாம் அதில் வேல்யூ நமக்கு முக்கியம் நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும் ஸோ நான் எப்படின்னு ட்ரேட் நான் அது பெர்மனெண்ட் ராக்கெட் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது ஓகே அவங்க தெரியாது அதான் பார்த்துட்ருக்கேன் கேன் எனி ஒன் லீவ் இருக்குறா இதுங்க நான் சொல்கிறேன் பாப்பா ஸோ பார்த்தீங்கன்னா எவனுமே உட்கார மாதிரி தெரியல எனக்கு எங்க இவான் ஒருத்தர் இருக்கேன் இவனாச்சும் பார்ப்போம் தம்பி கண்ட்ரோல் ஆட் பண்ணிட்டேன் ஓகே ஆடே என்னையே ஸ்கேமிங்க எனக்கே ஸ்கேமிங் ஓ எனக்கே ஸ்கேமிங்கா தம்பி எனக்கே ஸ்கேமிங்லாம் வாய்ப்பு இல்லை ரசா வாய்ப்பில் சின்ன வச்சுருந்தேன் இவன் தான் நினைக்கிறேன் ஆமாம் இவனா யாருன்னு தெரியல இவன் தான் வச்சுருக்கேன் சொல்லுங்க பேம் புத்தா இருக்குன்னு கேட்போம் என்கிட்ட கேட்பானாமா காசு இல்லையே காசு வேணுமே நான்லாம் காசுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற கேஸ் கேட்குறான் காசு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வந்து நான் சொன்னேன் லாட் தமிழ் அவனும் வந்து சேனல் ஆரம்பிச்சுட்டான் ஸோ லாட் தமிழ்றேன் ஐயோ லாடு இல்லை அவன் வந்து யாருன்னா நம்ம ஃப்ரெண்டு லாடு வந்து சேனல் ஆரம்பிச்சிட்டான் அவன் எப்பயோ லாட் தமிழ் கேமிங் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிபிடி ப்ரோ ஓகேவா அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அவரும் நம்ம லாடோட ஃப்ரெண்டு ஓகேவா லாடோட ஃப்ரெண்டு அவர் வந்து ஓகே அவன் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கான் வரும் ஸோ மறக்காம அவன் சேனலையும் பாருங்கள் ஸோ கேமிங் பிரணவ் தமிழ்னு போட்டால் வரும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி நான் உங்களுக்கு சேனலில் வந்து நம்ம சேனலில் கவனம் பண்ணியிருப்பேன் மறக்காம பார்த்துருங்க ஸோ பாய் பாய் பாய்